சனி பகவான் விரய சனியாக இருக்கின்றார் என்றெல்லாம் பயப்படவே வேண்டும். ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் நன்மையை தீமை, அதாவது ஒரு தீமையை நன்மையாக மாற்றுபவன் அறிவாளி. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்மகாரகன் சொல்லுவாங்க, தர்மத்தின் தலைவன் சொல்லுவாங்க. சராசரி மனிதன்ல இருந்து அரசன் முதல் ஆண்டி வரை அவர்கள் செய்கின்ற வினைக்கேற்ற விளைவை கொடுக்கக்கூடிய தவறான பழக்க வழக்கங்கள், தவறான தொடர்பு, அதாவது அறிமுகம் இல்லாத மனிதர்களோட அந்தரங்க விஷயங்களை பேசக்கூடாது. நம்முடைய குடும்ப விஷயத்துல பேசும்போது இன்றைய நண்பன் நாளைய பகை. தொழிலை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டாம். நல்ல ஒரு தொழில ஒரு நல்ல மாற்றம். திருமணமாகாதவர்கள்லாம் திருமணம் நடப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் சொல்லுவீங்க. ஆனா எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் மிக கவனமாக. இன்றைய காலத்துல பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல புதன் வலுவாக இருக்கின்றார். அதனால படிப்புல கவனம் செலுத்துங்க. கவனத்தை வேறு இடத்திலும் செலுத்தாமல் இருப்பது சிறப்பு. அதாவது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உச்சம் தொடும். மாயவரம் பக்தி தமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜே டீனா. சனி பயிற்சினாலே மக்கள் மத்தியில ஏன் ஒரு பயங்கரமான பீதி இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலி இந்த சனி பயிற்சியை பார்த்து பயப்படலாமா? இதை பத்தின ஒரு தெளிவான பதிவு தாங்க இது. ஸோ மறக்காம பாருங்க. நம்ம கூட திருத்தணியிலிருந்து ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ராமானுஜர் ஜியர் இருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களோட பதிவுகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. ஸோ நீங்க தான் சனிப்பயிற்சி பத்தி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லணும். பொதுவா இந்த சனிப்பயிற்சியை பார்த்து மக்கள் ஏன் பயப்படுறாங்க? முதல்ல மாயவரம் பக்தி தமிழ் சேனல் நேயர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா, எதனாலயா பயப்படுறாங்க? பயம் யாருக்கு வரும்? தவறு செய்தவனுக்கு தானே வரும். தவறான பாதையை நோக்கி நகரவனுக்கு தானே பயம் வரும். அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பயம் என்பதே அல்ல, பயம் தேவையில்லை. காரணம், ஒருவனுக்கு பயம் வருது அப்படின்னா எதனால வரும்? ஒன்றும் தவறு செய்திருக்கணும், இல்லை தவறு செய்ய முயற்சித்திருக்கணும், அப்படிப்பட்டவன் தானே. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நவ கிரகங்கள்ல பலம் வாய்ந்த கிரகம், பலகீனமான கிரகங்கள்லாம் கிடையாதுங்க. குரு அவர் ஒரு விதத்துல பலம், சனி அது ஒரு விதத்துல பலம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு இயல்பு தான். ஒரு மன்னன் இருக்கிறாருன்னா அவரே முழுமையாக அந்த நாட்டை ஆளுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையாது. அந்த வகையில அவை சுத்தின்னு இருக்கிறாங்க இல்லையா மற்றவங்க, படை தளபதி, மந்திரிமார்கள், இப்படி இருக்கிற மாதிரி தான் இறை அருளால். இறைவன் தான், சனி பகவான் வேற இல்லை, குரு பகவான் வேற இல்லை, இறை சக்தியினுடைய கூறுகள் தான் இது. அந்த வகையில பார்க்கும்பொழுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்மகாரகன் சொல்லுவாங்க, தர்மத்தின் தலைவன் சொல்லுவாங்க. சராசரி மனிதன்ல இருந்து அரசன் முதல் ஆண்டி வரை அவர்கள் செய்கின்ற வினைக்கேற்ற விளைவை கொடுக்கக்கூடியவன் தான். அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவானை பார்த்து பயப்படுவதற்கான காரணம், தெரிந்து தவறு செஞ்சிருக்கலாம், தெரியாம தவறு செய்திருக்கலாம், எப்பொழுதோ தவறு செய்திருக்கலாம், எப்பிறவியிலோ தவறு செய்திருக்கலாம். அதற்கான மொத்தமான ஒரு பதிவு தான், அது விடைதான் சனி பகவான். அந்த வகையில தான் நம்முடைய முன்னோர்கள் நம்ம சனி பகவானுடைய பயிற்சி. ஒவ்வொரு கிரகங்கள் நம்ம நகர்ந்து கொண்டு தான் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா வான்வெளியில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒரு கால இடைவெளியில சுற்றி சூரியனை மையமாக வைத்து மற்ற கிரகங்கள்லாம் இயங்கி வருது. அந்த வகையில பார்க்கும்போது சனி கிரகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனிலிருந்து ஒரு நீண்ட தூரத்துல இருக்கு. அதனாலதான் 2.5 வருட காலம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் இடம் மாறுவது, ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவதற்கு 2.5 வருடம். ஆமா, குருவை பொறுத்த வரைக்கும் 1.5. ராகுக்கு எதுவும் அப்படிதான். அந்த பயிற்சி ஆகாத நகராத கிரகங்கள் எதுவும் இல்லை. எல்லா கிரகங்களும் தன்னுடைய இயல்புக்கு தேவை நகருது. ஏன் நீங்க அருமையான கேள்வி கேட்டீங்க. இதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக தான் எனக்கு அமையுது. உதாரணமா பாத்தீங்கன்னா, தவறு செய்தவன் இந்திரன் ஆகட்டும், ஏன் சந்திரன் ஆகட்டும், யாராக இருந்தாலும் கூட அதற்குரிய தண்டனையை அந்த காலத்துல சரியாக கொடுத்து விடுவார். அந்த ஒரு பயத்தை மக்கள் சொன்ன ரிஷிகளும் மகான்களும், இப்படி இருந்துருங்க, இப்படி இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில தான் பார்க்கும்போது 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கும் சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறும்போது, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வை 5, 7 அந்த 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 பார்வை தாங்க சனி பகவானுடைய பார்வை. இப்ப குருவினுடைய பார்வை இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது சனியினுடைய பார்வை என்னன்னு பாத்தீங்கன்னா 5, 7, 10 அந்த பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை 5, 7, 9. அந்த வகையில பார்க்கும்போது அந்த சனி பகவானுடைய பார்வை, குரு பகவானுடைய பார்வை படுகின்ற இடம். என்னுடைய அனுபவத்துல சனியினுடைய பார்வை கெடுபலனை தரும் என்பார்கள். இல்லை, அதாவது தவறு செய்தவனுக்கு தான் அவருடைய பார்வை கெடுபலனை தரும். நல்லொழுக்கத்தோடு நல்ல முறையில் சரியான முறையில் வாழ்பவர்களுக்கு சனி பகவான் பார்வை எந்த விதத்திலுமே பாதிப்பு தராது.
இப்ப குரு பகவானுடைய இப்ப குரு பார்த்தா கோடி நன்மை என்கிறார்கள். என்னுடைய அனுபவத்துல குருவினுடைய பார்வை பட்டு எத்தனை பேருடைய வாழ்க்கை மலர்ந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஆக நம்முடைய கர்மா நம்முடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறுபடும். அந்த வகையில சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து அவர் பார்க்கின்ற பார்வைன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவானுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியான ஒரு பதிலை தரும், தீர்ப்பை தரும். சோ மிக அருமையா சொன்னீங்க. அதாவது சனி பகவான் என்பவர் வந்து ஒரு அழகான நீதிமான் நீதிமான். அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொன்னீங்க. சோ நம்ம 12 ராசி வைஸ் வந்துட்டு ஒவ்வொரு இதுவா போயிரலாங்கய்யா. கண்டிப்பா. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட மேஷ ராசி நேயர்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? ஆமா. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய நிலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சனியை பொறுத்த வரைக்கும் இப்போ 7.5 சனியா இருக்காரு. அதாவது விரய சனியா இருக்கிறார். சனி பகவான் விரய சனியாக இருக்கின்றார் என்றெல்லாம் பயப்படவே வேண்டாம். ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் நன்மையை தீமை, அதாவது ஒரு தீமையை நன்மையாக மாற்றுபவன் அறிவாளி. ஒரு தீமை இருக்கு, அது நல்ல முறையில நடத்திட்டு போறவன் அறிவாளி. கரெக்ட். அதே விதத்துல பாத்தீங்கன்னா அந்த நன்மையை தீய வினைகளுக்கு செலுத்துபவன் பாதிப்படைவான். அந்த வகையில பார்க்கும்போது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப 7.5 சனியில விரய சனியா இருக்காரு. அதனால அந்த விரய சனி ஆகிவிடுமோ என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம். சில விஷயத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா 2.5 வருட காலம் ஒரு மனிதன் இப்படியே வாழ முடியுமா? எல்லா ஜோதிகளும் சொன்ன மாதிரி அப்படி இருங்க இப்படி இருங்க அப்படிலாம் சொல்லவே முடியாது. இன்னைக்கு நான் செய்யற செயல் நாளைக்கு தெரியல, நாளைக்கு செய்யறது அதுக்கு அடுத்த நாள் மறந்து போகுது. வாழ்வியல் வேகம் ஓட்டம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதாவது எதையோ தேடி ஓடுறோம். அந்த வகையில பார்க்கும்போது நிறைய சனியா அவர் பலன் தருவாரு. அந்த வகையில பார்க்கும் பொழுது கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். தவறான பழக்க வழக்கங்கள், தவறான தொடர்பு, அதாவது அறிமுகம் இல்லாத மனிதர்களோட அந்தரங்க விஷயங்களை பேசக்கூடாது. நம்முடைய குடும்ப விஷயத்துல பேசும்போது இன்றைய நண்பன் நாளைய பகைவன். அந்த வகையில பார்க்கும்போது நிதானமும் பொறுமையும் இருக்கணும். தொழிலை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டாம். நல்ல ஒரு தொழில ஒரு நல்ல மாற்றம். பிள்ளைகள் விஷயத்துல கவனமா இருக்கணும். காரணம் என்ன, உடைய கவனங்கள் சிதறுகின்ற சூழ்நிலை இந்த காலகட்டத்தில். அதே நேரத்தில் சனி பகவானுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 3வது பார்வையா பார்க்கிறாரு, ரிஷபத்தை பார்க்கிறாரு. 7ஆம் பார்வையை பார்த்தீங்கன்னா கன்னியை பார்க்கிறாரு. அடுத்தது 10ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா இவரை பார்க்கிறார், தனுசுவை பார்க்கிறார். ஆக இவர் பார்க்கின்ற அந்த கிரகத்தில் இருக்கவங்க கவனமா இருக்குதான் போதும். அந்த வகையில ஒரு கிரகத்தினுடைய இயல்பை வச்செல்லாம் சொல்ல முடியாது. மற்ற கிரகனுடைய இருப்பை பார்க்கும்பொழுது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும். அதாவது கவனமா இருக்கணும்னு சொல்றது நான் தவறா சொல்ல வரல. மனைவியா இருந்தா விட்டு கொடுத்து போங்க, அனுசரிச்சு போங்க, அந்த வகையில் இருக்கணும். அதாவது ஒரு கணவன் மனைவி உறவு என்பதெல்லாம் ஒரு காலகட்டத்துல நீண்ட கால ஒரு செயல்பாடு. ஆனா இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இமை பொழுதுல ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு தன்மையின் காரணமாக பிரிந்து போகின்ற ஒரு சூழ்நிலை வருது. ஒரு ஆண் ஒரு பெண் இருவரும் எதை இழந்தாலும் திரும்ப பெற்றுடலாம். அந்த கணவன் மனைவி உறவுங்கிறது இப்ப தெரியாது. ஒரு காலகட்டத்துல அந்த உறவு தெரியும். அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணமாகாதவர்கள்லாம் திருமணம் நடப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் சூழ்நிலையா. ஆனா எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் மிக கவனமா ஜாக்கிரதையா இருக்கும். ஐயா, இப்ப நீங்க விரயம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இந்த விரயம்ன்றது வந்து பண விஷயத்தை குறிக்குமா? விரயம் என்பது பணம் மட்டும் கிடையாது. மனம் கூட ஒரு விதத்துல விரைவு தானே. சோர்ந்து போகுதல், களைத்து போகுதல், அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த விரைய செலவு எப்படிலாம் வரும்னா, அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு கூட்டு தொழில் செய்யறது, அறிமுகம் இல்லாத மனிதர்களோட பழக்க வழக்கங்கள் வைத்துக் கொள்வது, யோசிக்காமல் செயல்படுவது. உதாரணமா ஒரு திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறோம், அது திருமணம் பண்ணலாம், ஆனா ஆடம்பரமாக செய்வது, அதன் காரணமாக விரைய செலவு ஆகி கடனாகி கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலை எல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கு. இப்ப மேஷராசியில இருக்கக்கூடிய பெண்களும் வந்து மத்த ஆண்களோட கவனமா இருக்கணும். மற்ற ஆண்களோட மட்டும் இல்லை, எல்லாரோடையுமே கவனமாக இருக்கும் பேசுகின்ற பேச்சு. ஏன்னா இந்த 2026ஆம் ஆண்டு பொதுவாகவே ஒரு பலன் சொல்றேன். அரசியல், ஆன்மீகம், பொது வாழ்க்கையில மிக கடுமையான ஒரு சோதனையான காலகட்டம். யார் யாரையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காலகட்டம். அதாவது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உச்சம் தொடும். என்னுடைய சொழி பிரசனத்துல பாத்தீங்கன்னா தங்கம் 2 லட்சத்தை தாண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. கைக்கு ஒரு காலத்துல வைரம், இன்னைக்கெல்லாம் மக்கள் யாரும் வைரம் போறது இல்லை. ஏன்னா விலை உயர்ந்துடுச்சு. அந்த நிலை தங்கத்துக்கு வரும். அப்ப பார்க்கும்போது சேமிப்பு தேவை. இருக்குதுன்னு அள்ளி கொடுத்துட்டு நாளைக்கு இல்லாத காலத்துல கஷ்டப்படுறது கஷ்டம். இன்றைய காலத்துல பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல புதன் வலுவாக இருக்கின்றார். அதனால படிப்புல கவனம் செலுத்துங்க. கவனத்தை வேறு இடத்துல செலுத்தாமல் இருப்பது சிறப்பு. மிக அருமையா சொன்னீங்க.